வெற்றியின் போது கண்ணீர் ஆனந்தம் என்றால் தோல்வியின் போது புன்னகையும் ஆனந்தம். தோல்வியில தானே இருக்கிறீங்க, தோல்வியில தானே இருக்கிறீங்க. தோல்வியில இல்லை, துவண்டு 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 துவண்டு. தோல்வியில மட்டும் இல்லை, தோல்வியிலேயே துவண்டு துவண்டு. தோல்வியே 92 18 36 தடவை சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஜென்மச்சனீஸ்வரர் உங்க ராசியில இருக்கிறதுனால வயசை பார்த்துக்கங்க, வயசை பார்த்துக்கங்க, பருவத்தை பார்த்துக்கங்க, உங்களுடைய தசை புத்தியை பார்த்துக்கங்க, அந்தரத்தை பார்த்துக்கங்க, அக்கம் பக்கமும் பாருங்க, அக்கம் பக்கமும் பாருங்க, உங்க உற்றார் உறவினரையும் பாருங்க, உங்கள் உடல் உழைப்பையும் பாருங்க. உங்களை ஊக்குவிக்க மாட்டாங்க, யாருமே உங்களை ஊக்குவிக்க மாட்டாங்க. எந்த வழியில உங்களை கீழே இறக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா உங்க நேரம் மிக மிக அபிரிதமான நேரம். அதுவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய தனது ஆட்சி வீடு பெற்ற சனீஸ்வரனுடைய ஜென்மச்சனி. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திருமணம் வரும், கொஞ்சம் லேட்டா வரும், கும்பராசிக்கரும் கொஞ்சம் லேட்டா வரும், கண்டிப்பா சுப மங்களமாக முடிஞ்சிடும். புத்திர பாக்கியம், தொழில் தயவு செய்து புதிய நியூ அபார்ட்மெண்ட், நியூ காட்டேஜ், அந்த நியூக்கு அடுத்த வார்த்தை நியூங்கிற வார்த்தைக்கு போகாதீங்க. புதியன எதுவுமே வேண்டாம். தயவு செய்து பழையனத்தை வச்சு அதை புரட்டி பாருங்க. அதை மறுபடியும் போய் மெக்கானிக்கல் டிவைசஸ் கொடுங்க, அதை மறுபடியும் எலக்ட்ரிக் டிவைசஸ் கொடுங்க, அதை மறுபடியும் கட்டுமான பிரிவு கொண்டு போங்க. திருப்பி அதையே பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகலக்கழு வைக்காதீங்க. காலம் மிக மிக முக்கியம். உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். குறிப்பாக 30 to 40 வயசுக்காரவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 2வது சுற்று வரக்கிறதுக்குள்ளாக உள்ளவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா சரஸ்வதி விநாயகர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, ஸ்ரீராம எழுதுறது, வெற்றிலை கட்டி மாலையை போடுங்க. வெற்றி இல்லை, வெற்றி இல்லை. வெத்தலை வாங்கிட்டு வாடா பேராண்டி, வெத்தலை வாங்கிட்டு வாடா. எவ்வளோக்கும் கண்ணு வெத்தலை பார்க்கும். வெற்றி இல்லை, வெற்றியை கொடுப்பது வெற்றி இல்லை. வெற்றி இல்லை. 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்சு ஆஞ்சநேயருக்கு போடுங்க, பிள்ளையாருக்கு போடுங்க. மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்துரு வித்தே அமுத நிலையும் ஆதத்தின் இயக்கமும் குமுத சகாயம் அவருக்கு போடுங்க. இந்த டைம் போகுமா? இந்த வருஷம் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? தமிழ் வருஷம் சோபக்கிறது, நிகழும் மங்களகரம்னு சோபக்கிறது ஆண்டு எப்படியெல்லாம் போயிடுச்சு. மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. மனமாற்றத்தை, தடுமாற்றத்தை, எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறது குரோதி ஆண்டு. பேரே குரோதி ஆண்டு. போன குரோதிலேயே ரொம்ப கவனமா இருந்தோம். குரோதி இல்ல விரோதிரா. தாத்தா சொல்லுங்க, குரோதி இல்ல விரோதி, பார்த்து கவனம் அப்படின்பாங்க. அந்த மாதிரி இந்த காலம் கலியுகத்துக்கு, இந்த அதர்மத்துக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதை இருந்தாலும் தனது உடைமைகளை கவனிக்காம போகக்கூடாது, உறவுகளை விட்டுவிடக்கூடாது. கோயிலுக்கே போகாதீங்க. கலசம் கும்பத்துக்காரங்க எங்கேயும் போகுது, கோபுர கலசம் பாப்பம் கும்பிட்டு போயிட்டே இருக்கும். பயப்படவே வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், பைரவர் வழிபாடு மிக முக்கியம். அதுல மாற்று கருத்தா இல்லை. கலசம் வீட்டில் சின்ன கலசம், ஒரு வெள்ளிக்கிழமை கலசம் வச்சு, செவ்வாய் வெள்ளியில கலசம் வச்சு, கும்பராசிக்காரங்க ஒரு கலசம் வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு, ஒரு வாழையிலை போட்டு, பச்சரிசி போட்டு, அதில் தர்பையை கொடுத்து ஆவாகனம் பண்ணி, ஒரு சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வீட்டிலே பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க.
ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க, அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே 1008 வேலை இருக்கும். நிச்சயமாக நல்ல வழியை கொடுப்பாங்க கும்பராசி நேயர்கள்.